இங்க காலையில எப்பவும் போல முத்து இங்க ட்ரிப்புக்கு கிளம்புறேன்னு சொல்லி தயாராகிட்டு இருக்காரு. அந்த நேரம் மீனாவும் என்ன பூக்கடையில விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்து கூட போறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப கரெக்டா இங்க ரெடி ஆகி வந்த அண்ணாமலையும் டே நீ போறதுக்கு முன்னாடி என்னையும் அப்படியே ஸ்கூல்ல விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே எடுத்துக்கிட்டு நான் அப்பதான் சொன்னேன்லப்பா நீ வேலைக்கு போவேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அண்ணாமலையும் ஏன்டா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனா எனக்கு போர் அடிக்குதுதான்டா போறேன், வாரத்துல ஒரு நாள் கூட வேலைக்கு போக கூடாது, தயவு செஞ்சு கொண்டு போய் ஸ்கூல்ல விடுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே இதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா இங்க அண்ணாமலையை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா இங்க அண்ணாமலையை இறக்கி விட்டுட்டு டைரக்டா வந்து நானும் உள்ள வரேன்ப்பா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு பாக்கணுங்கிறதுக்காக முத்துவுமே அண்ணாமலையை கூட்டிட்டு டைரக்டா ஸ்கூலுக்குள்ள போறாங்க. அதே நேரம் மீனா மட்டும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி முத்துவும் அண்ணாமலையும் ஸ்கூலுக்குள்ள நடந்து போறதை பார்த்த ரோகிணியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அவங்க கையில கூட்டிட்டு வந்து கிறிஷையுமே கூட்டிட்டு ஓரமா போய் மறைஞ்சுக்கிறாங்க. அதே டைம்ல முத்துவுமே இந்த பக்கம் அண்ணாமலையை அங்க ஆபீஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவர் எப்பவும் போல ஒர்க்ல உட்கார வச்சுட்டு இங்க முத்துவுமே டைரக்டா காருக்கு வராங்க. காருக்கு வந்த உடனே மறுபடியுமே வந்து அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அடுத்த செகண்ட் இங்க ரோகிணியுமே கிறிஸை கூட்டிட்டு டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப கரெக்டா ஸ்கூலுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்ட அவர் யாரு, அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரியாத மாதிரி கேட்கறாங்க. அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டியுமே அவர் வந்து இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வராருங்க, வந்துட்டு இங்க இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போவாரு, அதுக்காக தான் வந்திருக்காரு, அவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ரோகிணியுமே இதுக்கு மேல கிறிஸ் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது சேஃப் கிடையாது, கண்டிப்பா வேற ஸ்கூல்ல மாத்தணும், என்னைக்காவது ஒரு நாள் முத்துவோ அண்ணாமலையோ நம்ம கிறிஸை பார்த்துட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க மீனாவுமே இங்க ரோகிணியை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இங்க கரெக்டா கார்ல போயிட்டு இருக்கும்போது முத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஸ்கூல்ல ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துமே என்ன பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மாதிரி நான் கிறிஷை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிறிஷங்க இங்க அவன் தான் ஊருக்கு போயிட்டான்னு அவங்க பாட்டி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிறிஷ் கூட ரோகிணியை பார்த்தேன், ரோகிணி தான் கிறிஷை கூட்டிட்டு உள்ள போனாங்க, அதாவது நீங்களும் மாமாவும் உள்ள போறப்போ உங்களை பார்த்த உடனே இங்க ரோகிணி கிறிஷை கூட்டிட்டு மறைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு விட்டுட்டு வந்து கார்ல ஏறி கிளம்பினதுக்கு அப்புறம் மறுபடியும் ரோகிணி கிறிஷை கூட்டிட்டு உள்ள போறாங்க, இதை பார்த்து எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல முத்துமே நீ சொல்றது சரிதான், அந்த ரோகிணி இப்ப கொஞ்ச நாளா என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நானும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில பேசி இந்த ரோகிணியை பத்தி விசாரிக்க சொல்லலான்னு கேட்டா அவன் 60,000 ரூபாய் காசு கேட்கறான், 60,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறது ஒருத்தான்னு தெரியல, ஆனா எப்படியாவது ரோகிணி என்ன பண்றா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால சரி இந்த விஷயத்த முதல்ல நம்ம அப்பா கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு எப்பவும் போல ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மீனாவும் முத்துவும் இந்த பக்கம் மறுபடியும் அண்ணாமலையை கூப்பிட வராங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலையுமே அங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வேக வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலை தாண்டி அங்க வண்டி ஒரு ஓரமா நிறுத்திட்டு இங்க அண்ணாமலைட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்கிற அண்ணாமலையும் என்னடா சொல்றீங்க, அப்ப ரோகிணி இந்த கிறிஷை கூட்டிட்டு இங்க வராளா, எதுக்காக வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது எனக்கு ஒண்ணுமே புரியல, சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இப்ப ஸ்கூல் விட்ட உடனே கண்டிப்பா ரோகிணி அந்த கிறிஷை கூப்பிட வருவாங்க, அப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கண்ணு முன்னாடி ஆதாரத்தோட நிரூபிக்கணுங்கிறதுக்காக இவங்களுமே காரை ஓரமா நிறுத்திட்டு காருக்குள்ளே உட்காந்து இங்க பாத்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இங்க ரோகிணியுமே கிறிஷை வந்து கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி கூட ரோகிணியோட அம்மாவும் இருக்காங்க. பட் ஆனா இவங்க எல்லாருக்குமே அது கிறிஷோட பாட்டி தான். அப்ப அவங்களுமே இங்க ரோகிணியை பார்த்து என்ன கல்யாணி இப்பயாவது வீட்டுல ஏதாவது சொன்னியா, இத்தனை டைம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல பேசிட்டு ஏன் இப்படி பேசாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரோகிணியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியுமே என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும், நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன், அங்க வந்து என்னோட ப்ரெஷரை ஃபீல் பண்ணாதான் உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க கிறிஷோட பாட்டிக்கு திட்டிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு பயங்கரமா டவுட் ஆகுது, என்ன இது அப்பனா வந்து ரோகிணி எதுவும் ஏமாத்துறாங்க போல இருக்கு, அது மட்டும் இல்லாம கிறிஷோட பாட்டி எதுக்காக ரோகிணியை கல்யாணின்னு சொல்லி கூப்பிடுது, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே அண்ணாமலையும் சரி இந்த விஷயத்தை பத்தி நான் பாக்குறேன், நீ ரோகிணி என்ன பண்றாங்க அவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு, ஒரு நாள் மட்டும் ரோகிணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வீட்டுல வந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலையுமே எங்க வீட்டுக்கு வந்தோடனே அங்க ரோகிணியோட நடவடிக்கை எல்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இந்த பக்கம் அங்க ஸ்கூல்லயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணன்ற பையனை ஜாயின் பண்ணி விட்டது யாரு, அது மட்டும் இல்லாம அவங்களோட கார்டியன்லாம் யாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே எங்க ஸ்கூல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான உண்மை கிடைக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா கிறிஷோட அம்மா வந்து வேற யாரும் கிடையாது, கல்யாணின்ற நேம்ல இங்க ரோகிணி தான் சைன் போட்டிருக்காங்க. இங்க ரோகிணியோட எழுத்த அந்த லெக்சர் புக்ல பார்த்த உடனே இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன இது எனக்கு ரொம்பவே வந்து பதட்டமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ரோகிணி செஞ்சிருக்கா அப்படின்னா அப்ப உண்மையுமே ரோகிணியோட உண்மையான பேரு கல்யாணி தானா, அப்ப கல்யாணியோட பையன் தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த முத்துவை கூட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களுக்குள்ள ஒரு பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா, இது எப்படியாவது அவன் மூலமா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா மலேசியால இருக்க அவங்க அப்பாவை பார்க்க போனதான் சரி வரும், சொல்ல போனா மலேசியால அவங்க அப்பா இருக்காங்களான்னு
இருக்காங்கங்கிறது கூட டவுட் தான். அதனால அம்மா கிட்ட நான் பேசுறேன். பேசிட்டு விஜயா மூலமா மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு இந்த மாதிரி ரோகிணி அவங்க அப்பாவை போய் பார்க்க போற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவோம். அவங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பா இருக்காங்க, ரோகிணி வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் நமக்கு உறுதி ஆயிடும். இல்ல அந்த மலேசியாக்கு டிக்கெட் போட விடாம தடுக்கிற மாதிரி இது வேற ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருந்தானா அப்ப கண்டிப்பா ரோகிணி கல்யாணி தான் நம்மளை இவ்வளவு நாளாவே ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கேரண்டியா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்காவான திட்டத்தை ஒண்ணு போடுறாங்க.